ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இன்றைக்கி நாம் ரவா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்கமோ அதே கப்பால் சுகர் எடுத்துக்கோங்க, அப்போ இனிப்பு போதுமானதாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை இந்த அளவு வறுபட்டதும் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ரவையை நல்லா வேக விடலாம். அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ரவை கட்டி தட்டிடும். பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ரவை வந்து கட்டி தட்டிடும். பாருங்கள், ரவையும் பாலும் சேர்ந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதில் 1 கப் போல் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறின பிறகு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா பாயாசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஆறின பிறகு ரவா பாயாசம் கெட்டி ஆயிடுச்சுன்னா அதில் நல்லா கொதிக்கிற பாலை ஊற்றி தேவையான அளவு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் ஃபோனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.